இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 7ஆம் நாள் 21/5/2026 மே மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:53 லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பஞ்சமி பிற்பகல் 2:31 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சஷ்டி வருகின்றது. நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் காலை 9:50 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 12:30 முதல் 1:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை, மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:52 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராஷ்டமம் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:50 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வேலைகள்ல கவனமாகவும் இருப்பீங்க. சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு கிடைக்கின்ற செய்திகள் நல்ல செய்திகளாகவும் இருக்குங்க. இது உங்களுடைய தொழிலுக்கும் வியாபாரத்திற்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல அர்ப்பணிப்புடனும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. சில வேலைகளை முன்கூட்டியே திட்டமிட்டும் இருப்பீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்பான உரையாடல்களும் நடைபெறும். உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த ஈகோ போன்ற பிரச்சனைகளும் நீங்கும். நட்பான அணுகுமுறையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தேவையில்லாத செலவுகளாகவும் இருக்கலாம். பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்குங்க. இதனால செலவுகள் கைமீறி போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. வேலை மற்றும் வியாபாரத்துல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். எதிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களினால மறைமுக சங்கடங்களும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படக்கூடும் என்றாலும் பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சிகள்ல இறங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தகுந்த நேரத்துல முடிவுகளும் எடுப்பீங்க. தொழிலுக்கு உறவினர்கள் உதவிகளும் செய்வாங்க. குழந்தைகள் இடத்துல பாசத்தோடும் நடந்தும் கொள்வீங்க. தொழில்ல சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையுமே ஒத்தி போடவும் வேண்டாம். சுறுசுறுப்பாக செயல்பட்டு வேலைகளை முடிப்பதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். கடந்த 2 நாட்களாக குடும்பத்துல இருந்து வந்த கூச்சல் குழப்பங்களும் நீங்கும். சோர்வு நீங்கி துடிப்புடனும் செயல்படுவீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். துணிச்சலாக முடிவுகளும் எடுப்பீங்க. எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். சகோதரர்களின் மூலமாக ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கி சுமூகமான உறவும் ஏற்படும். பிள்ளைகள் ஆலோசனைகளை கேட்டும் வருவாங்க. பிற்பகலுக்கு மேல உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் உண்டாகும். வியாபாரத்துல லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில விரயங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல முன்னேற்றமும் இருக்கும். சில புதிய பொறுப்புகளும் வந்து சேரலாம். ஆக்கப்பூர்வமான பணிகள்ல ஆர்வத்துடனும் செயல்படுவீங்க. பிள்ளைகளுடைய திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். தடைப்பட்டு இருந்து வந்த வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி சார்ந்த விஷயங்கள்ல அதிர்ஷ்டகரமாகவும் உணர்வீங்க. நண்பர்களிடத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும்.
இன்று உங்களுடைய திறமையினால ஆதாயமும் உண்டாகும். நேர்மைக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. விவசாயத்துல அரசு வழியில ஆதாயமும் உண்டாகும். பிடித்த உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கசப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பலன்கள் கலந்தே காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. மனதில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான விடைகளும் காண்பீங்க. இன்று மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வேலை செய்கின்ற இடத்துல தேவையற்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லதுதாங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். இன்று இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. விசேஷ வைபவங்கள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. கையில உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். இன்று சில சுப செலவுகளுக்காக பணத்தை பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வேலையில கவனமாகவும் இருப்பீங்க. மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். எதிலும் இன்று நிதானமாக நடப்பதும் நல்லது. விமர்சனங்களும் மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை நம்பிக்கையுடன் எடுப்பீங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல சிறப்பாகவும் உணர்வீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல இறங்கவும் செய்யலாம். தொழில் சம்பந்தப்பட்ட முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினர் இடத்துல பாசத்துடன் நடந்தும் கொள்வீங்க. தொழில சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாம். இப்பொழுது தொடங்குகின்ற வேலைகளை சுறுசுறுப்பாக முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினரிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. அக்கறையாக பேசவும் செய்வீங்க. 1-2 நாட்களாக இருந்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு பிடித்தவற்றை வாங்கியும் தருவீங்க. குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. சிலர் யாராவது உங்களை சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக நீங்க உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருக்கின்ற மனக்கசப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. உத்தியோகத்துல சக ஊழியர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். விழிப்புடன் செயல்படுவதும் நல்லது. சகோதரர்கள் கேட்கின்ற உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. மாலையில உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல அனுசரணையாக நடந்தும் கொள்வீங்க. பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். புதிய நபர்களுடைய அறிமுகத்தினால மாற்றங்களும் ஏற்படலாம். வியாபார நிமித்தமான ரகசியங்களை கவனமாக கேட்பதும் நல்லது. விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று சவாலான சூழ்நிலைகளை கடந்து வர வேண்டியதும் இருக்கும். இதனை சமாளிப்பதற்கு தைரியத்துடனும் செயல்படுவதும் நல்லது. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. நேர்மறையாக சிந்திப்பதும் நல்லது. வேலையில மும்முரமாகவும் இருப்பீங்க. இணக்கமான அணுகுமுறையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. நல்லுறவை பராமரிப்பதும் நல்லது. மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன ஏமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும். நிதி விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில பொறுப்புகளை கையாள வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. தேவையற்ற குழப்பங்களுக்கு இப்பொழுது இடம் கொடுக்கவும் வேண்டாங்க. மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. இன்று சில எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எதிலுமே கவனமாக இருப்பதும் நல்லது. மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் மாறும். வியாபாரத்துல ஓரளவிற்கு லாபத்தையும் பார்த்துவிடலாம். சில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களும் கூடி வரலாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்கள் இதற்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. குழந்தைகள் இடத்துல அன்பான நேரத்தை செலவும் செய்வீங்க. தொழில சின்ன சின்ன மாற்றங்களையும் செய்வீங்க. பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். ஆன்லைன் சூதாட்டங்கள் தேவையற்ற பண இழப்புகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல பொறுமையுடனும் பொறுப்புடனும் இருப்பதும் நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. எதிர்மறையான எண்ணங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல முக்கியமான முதலீடுகளையும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. கவனமுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். சோர்வு நீங்கி உற்சாகத்துடனும் செயல்படுவீங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களை அரவணைத்து செல்வதும் நல்லது. முடிந்தவரை அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரம் எப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று இனிய பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அத்தியாவசியமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. குடும்பத்தில் உள்ள பெரியவர்களிடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நெருக்கமானவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்குதாரர்கள் இடத்துல அனுசரித்தும் செல்வீங்க. பழைய பிரச்சனைகள் குறித்த எண்ணங்களும் மனதில் ஏற்படலாம். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்க பெறுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்பும் குறையலாம். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்புடனும் உற்சாகத்துடனும் செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வேலைகள்ல உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். தெளிவான முடிவுகளும் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று தொழில் விஷயமாக நீங்க மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் சாதகமாகவும் அமையும். புதிய ஆர்டர்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். குடும்பத்தினருடைய எதிர்காலத்தை பற்றிய கலந்துரையாடல்களும் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல அக்கறையாக பேசவும் செய்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு மேன்மையும் உண்டாகும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில பயனுள்ள சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது.
யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலை விரிவுபடுத்துவதில் கவனமாகவும் இருப்பீங்க. மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு தங்க நீங்கும். இது பெரிய அளவுல பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. வியாபாரத்துல சிக்கல் என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணி சிறப்பாகவும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பார்த்து விடலாம். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வெளியூர் பயணங்களினால நன்மைகளும் உண்டாகும். புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் கை கொடுக்கும். வெளியூர் வாய்ப்புகளும் தேடி வரலாம். சுய முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். எதிலும் அவசரப்பட்டு செயல்படவும் வேண்டாங்க. வரவுக்கு மீறி செலவுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை விஷயங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. இன்று ராஜதந்திரமாக செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் இப்பொழுது பாசமுடையும் பொழிவாங்க. பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல கடமை உணர்வுடனும் செயல்படுவீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். மனதுல இனம் புரியாத சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் தருவதாகவும் இருக்கும். கல்லூரிக்கால நண்பர்களை சந்தித்து பேசியும் மகிழ்வீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பார்த்து விடலாம். பணியாளர்கள் இப்பொழுது ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. இன்று உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். குடும்ப உறவுகள் வலுப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல் மற்றும் சமூக துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன அழுத்தங்களும் குழப்பங்களும் நீங்கும். அன்றாட பணிகள்ல செய்யக்கூடிய வேலைகள்ல சின்ன சின்ன அலைச்சல்களும் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். புதிய நண்பர்களினால உற்சாகத்துடனும் உணர்வீங்க. மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். வியாபார பணிகள்ல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. இழுபறியான வேலைகளையும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் குறையும். வாழ்க்கை துறையினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சராசரியான போக்குடன் கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வளர்ச்சிக்கு சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். மனதை அமைதியாகவும் சமநிலையுடனும் வைத்துக் கொள்வதும் நல்லது. பணியில முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல தேவையற்ற முன்கோபத்தினை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்களுடைய கருத்துக்களை அவர்களிடத்துல திணிக்கவும் வேண்டாம். நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. அவர்களிடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலட்சியமாக மட்டும் இருக்கவும் வேண்டாம். பணத்தை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிறிய அளவிலான உடல் உபாதைகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இதனால பெரிய அளவுல பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. இன்று மேன்மையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலுக்கு சிலருடைய முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். எந்த ஒரு வேலையிலுமே கவனத்தை செலுத்துவதும் நல்லதுதாங்க. தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை நன்றாக யோசித்து எடுப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். இன்று நண்பர்களிடத்துல புரிதல்களும் உண்டாகும். விவாதங்களின் மூலமாக தொழிலை பலப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய வழியில சின்ன சின்ன மன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். அவர்களுடைய நடவடிக்கைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது.
நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையுமே தள்ளி வைக்கவும் வேண்டாம். சுறுசுறுப்பாக இருந்து வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்களை எல்லாமே அக்கறையுடன் பேசி முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பிள்ளைகளை புதிய பாதையில வழிநடத்தவும் செய்வீங்க. உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரமும் சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பாக்கி தொகைகளை எல்லாமே வசூல் செய்தும் விடுவீங்க. இன்று சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. மற்றவர்கள் உங்களை புரிந்து கொண்டும் செயல்படுவாங்க. குடும்ப உறவுகளும் பலப்படும். பிரச்சனைகளை எல்லாமே சுமூகமாக களைந்தும் விடுவீங்க. நிதானமாக செயல்பட்டு சரியான முடிவுகளையும் எடுப்பீங்க. வியாபாரத்துல பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கால்நடைகளின் மூலமாக லாபத்தையும் பார்த்து விடலாம். பழைய நினைவுகளின் மூலமாக மகிழ்ச்சியான தருணங்களும் உண்டாகும். சிலருக்கு மூட்டு வலி, முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். தொழில் தொடர்பான முதலீடுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்வி தொடர்பான பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். ஆடம்பர பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்குங்க. இன்று கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. உங்களுடைய பேச்சுக்கள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கண்ணியமாக பேசவும் செய்வீங்க. நேர்மறையான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. இன்று அனைவரிடத்திலுமே புன்சிரிப்புடன் பேசவும் செய்வீங்க. இது மற்றவர்களை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல சக பணியாளர்கள் உங்களை மதிக்கவும் செய்வாங்க. உங்களுடைய வேலைகளுக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்பான உரையாடல்களும் நடைபெறும். இருவருக்கும் இடையில இன்று மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. நிதிநிலையில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே சமயோஜித புத்தியினால இதனை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. தொழில் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். வளர்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் முயற்சிகள்ல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திட்டங்களுக்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஏதாவது இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். வீட்டுல உங்களுடைய மனைவி உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு கடன் கொடுக்கவும் வேண்டாம். முக்கியமான வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டு இருந்த விஷயங்கள் இப்பொழுது முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்றும் வருவீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை எல்லாமே சரி செய்து முடிவீங்க. உத்தியோகத்துல நிம்மதிகரமான போக்கும் இருக்கும். திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். சில உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபத்தையும் பார்த்து விடலாம்.
சக வியாபாரிகளினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். நண்பர்கள் மற்றும் முக்கிய நபர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. குடும்பத்திலையும் சரி பணியிடத்திலையும் சரி இணக்கமான சூழ்நிலைகளும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வியாபாரத்துல சின்ன சின்ன அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். புதுவிதமான இடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனையின் போக்குல சில மாற்றங்களையும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் அதிகரிக்கும். இப்பொழுது தொடங்குகின்ற வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். அனைத்து விஷயங்களிலுமே பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று அழுத்தமான சூழ்நிலைகளில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க என்று சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில சவாலான சூழ்நிலைகளை கடந்து வரவும் செய்வீங்க. கிடைக்கின்ற குறைவான வாய்ப்புகளையுமே நல்லபடியாக பயன்படுத்தவும் செய்வீங்க. எச்சரிக்கையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. உங்களிடத்துல இருக்கின்ற தன்னம்பிக்கையின் காரணமாக திறமையாக வேலைகளை ஆற்றவும் செய்வீங்க. பணிகள்ல இருந்து வந்த தொய்வு நிலையும் மாறும். இன்று முறையான வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவுல புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. பிரச்சனைகளும் குறையும். வாக்குவாதங்களும் நீங்கும். உங்கள் துணை இடத்துல நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில மகிழ்ச்சியான நடவடிக்கைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வீணான செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. குடும்பத்தினருக்காக கூடுதல் செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கால்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படும். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. விருப்பப்பட்ட வேலைகளை இப்பொழுது நல்லபடியாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பணிபுரிபவர்கள் இடத்துல இருந்து நல்ல ஆதரவுகளும் இருக்கும். மனதளவுல திருப்திகரமான போக்கும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. இது வியாபாரத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சிகரமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனதை சங்கடப்படுத்தவும் செய்யலாம். அவ்வப்பொழுது ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். பணிபுரியும் இடத்துல கவன சிதறல்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். சரியான நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்துடனும் இருப்பீங்க. தேவையற்ற மோதல்களுக்கு இப்பொழுது இடம் கொடுக்கவும் வேண்டாங்க. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. சில வேலைகளை போராடிதாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். குடும்பத்துல ஒருவரை மாற்றி ஒருவர் குறை கூறவும் வேண்டாம். உங்களின் மீது சிலர் வீண் பழி சுமத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களினால சின்ன சின்ன டென்ஷன்களும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல அளவாக பேசுவதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். இப்பொழுது செய்யக்கூடிய வேலைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். திட்டமிட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. சாதகமான போக்கும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பிள்ளைகளினால சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு குடும்பம் தொடர்பான வேலைகளை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பாராத சில செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். தோற்றப்பொழிவுல சில மாற்றங்களையும் செய்வீங்க. எண்ணிய சில பணிகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபார ரீதியான முயற்சிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் மகிழ்வீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இப்பொழுது தொடங்குகின்ற முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. அனைத்து விஷயங்களிலுமே இன்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சில அழுத்தமான சூழ்நிலைகளில் இருந்து விடுபடவும் செய்வீங்க. சற்று ஓய்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன அழுத்தங்களும் குறையும். நிம்மதியாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன அமைதியும் உண்டாகும். வேலை செய்கின்ற இடத்துல அர்ப்பணிப்புடனும் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய நேர்மைக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உணர்வுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். அவர்களும் எப்பொழுது உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று வரவு செலவு கணக்குகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயனுள்ள விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்று உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சிக்கல்களும் நீங்கும். குடும்ப பிரச்சனைகள் தொடர்பான முக்கியமான முடிவுகளை நிதானமாக எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் சிறப்பாகவும் இருக்கும். எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் முடியும். இன்று புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். நிதானமாக செயல்பட்டு முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்கள் உங்களுடைய தொழிலுக்கு உதவிகளும் செய்வாங்க. மனைவி இடத்துல அன்புடனும் பேசவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த அலைச்சல்களும் நீங்கும். தொழில் மற்றும் வியாபாரம் இப்பொழுது சூடு பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அக்கறையுடனும் வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில வேலைகளை போராடியாவது முடிக்கவும் செய்வீங்க. இதற்கு உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தொழில் துறையில உங்களுக்கென்று ஒரு புதிய முத்திரையை பதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். மனைவியின் வழியில உதவிகளும் இருக்கும். வியாபாரத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல சில பெரிய பொறுப்புகளும் தேடியும் வரலாம். எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று தாய்வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல உங்களுடைய யோசனைகளுக்கு முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடலாம். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளையும் காண்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். அரசு தொடர்பான செயல்பாடுகள்ல தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரும். இன்று பொருளாதாரத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று காலை 9:50 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். மனதில் இருந்து வந்த கவலைகளும் குழப்பங்களும் நீங்குங்க.
இன்று தேவையற்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். இதனை உங்கள் தொழில ஈடுபடுத்தவும் வேண்டாங்க. இதனால தேவையற்ற தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வேலைகளை எல்லாமே கண்ணும் கருத்துமாக முடிப்பதும் நல்லது. இது உங்களுடைய எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்பான உரையாடல்களை மேற்கொள்வதும் நல்லது. தேவையற்ற குழப்பங்களை வீட்டுல வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. இன்று நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் வாய்ப்பும் இருக்கின்றது. சில மகிழ்ச்சியான செலவுகளும் இருக்குங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு வேலை பளுவின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. இன்று மிதமான பலன்களும் தேடியும் வரலாம். எதிலும் அவசரப்படவும் வேண்டாங்க. சில தொல்லைகளும் விமர்சனங்களும் மற்றவர்களினால ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை நன்றாக யோசித்து எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். தொழில்நுட்பத்தோடு வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. சில முக்கியமான முடிவுகளையும் காண்பீங்க. நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்திற்கு இது உதவிகரமாகவும் இருக்கும். குடும்பத்தினர் அன்பாகவும் நடந்தும் கொள்வாங்க. தொழில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் அமையும். தொழில் சிந்தனைகள்ல நல்ல முடிவுகளையும் எடுப்பீங்க. தீர்க்கமாகவும் செயல்படுவீங்க. ஆன்லைன் சூதாட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று பணப்புழக்கமும் அதிகரிக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடியும் வருவாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரபலங்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்து லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று எதிர்பார்த்த பணவரவும் இருக்கும். சில செலவுகளுக்கு வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் இடத்துல வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் இடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. விற்பனையும் லாபமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். தம்பதிகளுக்கு இடையே இன்று பொறுமையாக பேசுவதும் நல்லது. கலைஞர்களுக்கு கற்பனை திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்து இருந்து வந்த இடமாற்றங்களும் கைகூடியும் வரலாம். நண்பர்களுக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:50 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் இருக்கும். தந்தை இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிந்தனை திறனுடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சில வேலை அழுத்தங்களும் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று சற்று ஓய்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல சக பணியாளர்களுடைய உதவிகளும் இருப்பீங்க. இது உங்களுக்கு பெரிய உதவியாகவும் இருக்கும். இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுங்க. அன்பான உரையாடல்களும் நடைபெறும். சகஜமாகவும் இருப்பீங்க. அமைதியான நாளாகவும் அமையும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று கூடுதல் வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல வாய்ப்புகளும் தேடியும் வரலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஓரிரண்டு நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த கண்கள் மற்றும் பல்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றிகரமான போக்கும் இருக்கும். பொறுமையை கடைபிடிக்கவும் செய்வீங்க. வேலைகள்ல நன்மைகளும் உண்டாகும். மறைமுக தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். சில மறைமுக விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சிக்கல் என்று எதுவும் இருக்காது.
தொழில் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. கூடுதலான கவனத்தோடு அலுவலக பணிகளை மேற்கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சம்பள உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகங்களும் இருக்கின்றது. திட்டமிட்டு வேலைகளை செய்து முடிவுகளும் எடுப்பீங்க. தொழிலுக்கு பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்தினர் இன்று உங்களிடத்துல மகிழ்ச்சியாக பேசவும் செய்வாங்க. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். எந்த ஒரு வேலையுமே தள்ளி போடவும் வேண்டாம். மளமளவென்று முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுமூகமாக பேசி குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய தனித்திறமைகளை கண்டறியவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். குடும்ப பொறுப்புகள்ல உற்சாகமாக ஈடுபடவும் செய்வீங்க. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு பெற்றோர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உணவு விஷயத்துல அலர்ஜி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல அமைதி கெடுக்கக்கூடிய வகையில நீங்க செயல்படவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் இப்பொழுது வழக்கம் போலவே இருக்கும். கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். தம்பதிகளுக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். கலைஞர்களுக்கு கற்பனை திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. விவசாயத்துல நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். எதிர்பாராத சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். எதிர்பார்த்து இருந்து வந்த இடமாற்றங்கள் கைகூடியும் வரலாம். நண்பர்களுக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கற்பனை திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். லாபமும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புரிதல்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று சின்ன சின்ன இடையூறுகள் இருந்தாலுமே இதனை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய பேச்சுக்களை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. அதில் உள்ள உண்மைத்தன்மையை அறிந்து செயலாற்றுவதும் நல்லது. வேலை விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. ஏதாவது தேவையற்ற சலனங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக இருந்து சாதித்து காட்டுவதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல உங்கள் சக பணியாளர்களிடத்துல தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அரசியல் பேசவும் வேண்டாம். இன்று குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சற்று கவனமாக செலவுகள் செய்வதும் நல்லது. பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. 1க்கு 2 முறை கவனமாக எண்ணித் தருவதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். தொழிலுக்கு மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வியாபாரம் சுறுசுறுப்பாகவும் நடைபெறும். சில தேவையில்லாத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். முக்கியமான நேரத்துல முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவி குழந்தைகள் இடத்துல பாசத்தோடும் நடந்தும் கொள்வீங்க. தொழில இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு வேலைகளை ஒத்தி போடவும் வேண்டாம். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. மனம் விட்டு பேசவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். நீண்ட நாட்களாக தள்ளி போன வேலைகள் இப்பொழுது முடியவும் காண்பீங்க. உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பண பற்றாக்குறைகளை சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. தொழில லாபமும் இருக்கும்.
உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். இப்பொழுது தொடங்கக்கூடிய சில முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளை நன்றாக யோசித்து எடுப்பதும் நல்லது. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும் என்று அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தெளிவான தீர்வையும் காணலாம். உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோக பணிகள்ல சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். மனதுல எதையும் செய்ய முடியும் என்ற தைரியத்துடனும் இருப்பீங்க, தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாற்றங்களும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். என்று நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. இதுல தீர்க்கமாகவும் இருப்பீங்க. இன்று வேலை செய்கின்ற இடத்துல உங்களுக்கான சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. மற்றவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக பணியாளர்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். இருவருக்கும் இடையில பயனுள்ள உரையாடல்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சூழ்நிலைகளும் சாதகமாகவும் இருக்கும். நிதிநிலை சமமாகவும் இருக்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. என்று சற்று ஓய்வு எடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். வியாபாரத்துல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. தொழிலுக்கு இருந்து வந்த மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் நீங்கும். சிறிய குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சிக்கல்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில அவசர செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். தேவையான அளவு வருமானமும் இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகளும் கூடி வரும். எதிர்பார்த்த அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலைச்சல்களின் காரணமாக மன சோர்வாகவும் உணர்வீங்க. அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வங்கி வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நெருங்கிய உறவினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. குழந்தைகளோடு அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. என்று உங்களுடைய பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பாக்கி தொகைக்காக வாடிக்கையாளர்களிடத்துல சச்சரவுகள் செய்யாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நெருக்கமானவர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். புதிய பொருட்களை வாங்குவதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. உத்தியோக பணிகள்ல உங்களின் மீதான மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சமூக பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். வழக்கு சார்ந்த பிரச்சனைகள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதில் ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கி அமைதியும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியும் உண்டாகும். இப்பொழுது தொடங்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும்.
இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.